வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. அதுக்கு 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்து வேக வச்சாச்சு. இப்போ இதை தோலை உரிச்சிட்டு வந்துடுவோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, வெந்தயம், கட்டிக்காயம், வரமிளகா, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டு 4 பல் பூண்டும் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும், அடுத்து பார்ப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ புளித்தண்ணியும் வேக வச்சு நறுக்கி வச்ச கருணக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடி, உப்பு, வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சுட்டு வச்சுருக்கிறேன். இந்த மேலே உள்ள தோலை மட்டும் உரிச்சிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஜீரகம், தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்ப்போம். குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மேல் டாப்பில் பச்சை கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சைட் டிஷ் பொட்டுக்கடலை துவையல். இன்றைக்கி ரெசிபி ரைஸு, கார்னு, பொட்டுக்கடலை துவையல், குழம்பு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.